மணி நேரம்தான் பாகிஸ்தான் கனவை நொறுக்கிய இந்தியா. இப்போ தெரிகிறதா ஷேக் அவசரமாக இந்தியா வந்த விஷயம்? உலக அரசியலில் இன்று இந்தியாவின் மதிப்பு எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்பதற்கு இன்னொரு பெரிய உதாரணம் கிடைத்திருக்கிறது. நம் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமைத்துவம் இன்று உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வைக்கிறது. அதற்கான சமீபத்திய சான்றுதான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எடுத்துள்ள இந்த முக்கிய முடிவுகள். கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள பாகிஸ்தான் தன் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தை வெளிநாட்டு நிறுவனத்திடம் ஒப்படைக்க முடிவு செய்தது. அதன்படி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உடன் ஒப்பந்தமும் செய்தது. இதனால் பாகிஸ்தான் மீண்டு வரப்போகுதுன்னு பேசப்பட்டது. ஆனா அதே நேரத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் இந்தியாவுக்கு அரசு பயணமாக வந்தார். வெறும் 3 மணி நேரம்தான். ஆனா அந்த 3 மணி நேர சந்திப்பு இந்தியா UAE உறவுகளை புதிய உயரத்திற்கு கொண்டு போனது. பிரதமர் மோடியை சந்தித்து வர்த்தகம், பாதுகாப்பு, முதலீடு, தொழில்நுட்பம், எரிசக்தி என பல முக்கிய விஷயங்களில் உறுதியான ஒப்பந்தங்களை உறுதி செய்தார். அப்போது உலகமே பார்த்தது, இந்தியா இன்று ஒரு நம்பிக்கைக்குரிய உலக சக்தியாக மாறிவிட்டது என்று. அதற்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா? பாகிஸ்தானுடன் செய்த விமான நிலைய ஒப்பந்தத்தில் இருந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் திடீரென பின்வாங்கியது. இதுதான் உலக அரசியலில் மோடியின் டிப்ளமசி பவர். இந்த முடிவு நாங்கள் யாருடன் நிற்கிறோம் என்பதை UAE தெளிவாக காட்டிய தருணம். ஒரு பக்கம் பலமில்லாத நிலையற்ற பொருளாதாரம் கொண்ட நாடுகள், மறுபக்கம் வளர்ச்சி, நம்பிக்கை, ஸ்டேபிளான தலைமையுடன் இருக்கும் இந்தியா. உலக நாடுகள் எந்த பக்கம் தேர்வு செய்யும்? பதில் இந்தியாதான். இதோடு மட்டுமில்ல, இன்னொரு பெரிய மனிதாபிமான முடிவும் எடுக்கப்பட்டது. UAE சிறைகளில் இருந்த 900 இந்திய கைதிகளை விடுதலை செய்ய அதிபர் ஷேக் முகமது உத்தரவிட்டார். அவர்களுக்கான அபராத தொகையையும் அந்த நாடு அரசு ஏற்றுக்கொண்டது. இது யாருக்கான மரியாதை? இந்தியாவுக்கும் பிரதமர் மோடிக்கும் இந்திய பாஸ்போர்ட்டுக்கும் கிடைத்த மரியாதை. ஏனென்றால் இன்று ஒரு இந்தியன் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அவருக்கு பின்னால் நிற்கும் ஒரு வலுவான அரசு இருக்கிறது. அதுதான் மோடி தலைமையிலான இந்திய அரசு. முன்பு வெளிநாடுகளில் இந்தியர்கள் பிரச்சனையில் சிக்கினால் யாரும் கவனிக்க மாட்டார்கள். இன்று ஒரு செய்தி வந்தாலே போதும், உடனே இந்திய அரசு நடவடிக்கை, உடனே தீர்வு. இதுதான் நியூ இந்தியா, இதுதான் ஸ்ட்ராங் இந்தியா, இதுதான் மோடிஸ் இந்தியா. இன்றைய உலக அரசியலில் இந்தியா ஒரு பின்தொடரும் நாடு இல்லை, முன்னணியில் நிற்கும் ஒரு சக்தி, முடிவுகளை மாற்றும் ஒரு சக்தி, நாடுகளை யோசிக்க வைக்கும் ஒரு சக்தி. இதற்கெல்லாம் காரணம் தூர நோக்கு பார்வை கொண்ட தலைமை, துணிச்சலான முடிவுகள், தேச நலன் முதலில் என்ற கொள்கை, அதாவது நரேந்திர மோடி. அதனால்தான் இன்று உலகம் இந்தியாவை மதிக்கிறது, உலகம் மோடியை மதிக்கிறது, உலகம் இந்தியாவுடன் இணைந்தே பயணிக்க விரும்புகிறது. வெளியுறவு கொள்கையில் இந்தியாவுடன் இணைவதே பாதுகாப்பான முடிவு என்ற எண்ணம் உலக நாடுகளிடையே வலுப்பெற்று வருகிறது. இதற்கு பின்னணியில் பிரதமர் மோடியின் உறுதியான ராஜதந்திரம், நேர்மையான அணுகுமுறை மற்றும் நாட்டின் நலனை முதன்மைப்படுத்தும் கொள்கைதான் காரணம். இன்று ஒரு இந்திய குடிமகன் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அவருக்கு பின்னால் ஒரு வலுவான அரசு இருப்பதை இந்த சம்பவங்கள் மீண்டும் நிரூபித்துள்ளன. நீங்கள் சோசியல் மீடியாவில் பேஜ், சேனல் வைத்திருந்தாலும் பெரிய வருமானம் இல்லையா? கவலையை விடுங்க. உடனே yachtpro24.com இல் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, வெற்றி பெறுங்க.